we are moving to the fifth bead. So fifth bead வந்து disc bead. What is disc bead? Discனா நம்ம CDs இல்லை வந்து எனி அதர் அந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து எப்படி வந்து பீட் டெரக்கோட்டாவில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ் 1 2 3 4 5 எனி இப்போ நம்ம வந்து 6th எடுத்துப்போம். why are always choosing the 5th? நம்ம வந்து 6th எடுத்துக்கலாம். I am taking a some amount of clay and kneading it before I am placing it to the jimmy mold. So I am rolling it for a quick shape. இப்போ I am placing it towards the 6th design. ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன்ஸ் வரும். எப்படின்னா வந்து ஸோ எந்த பீட்ஸில் வந்து நம்ம எந்த ஷேப்ஸில் வச்சு எடுத்தால் எந்த பீடோட சைஸ் வருதுன்னு. ஸோ தட் நீங்கள் ஃப்யூச்சரில் இது பண்ணுறப்போ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ ஐ எம் ரோலிங் இட் டுவர்ட்ஸ் மை ஹேண்ட். ஸோ இப்போ வந்து ஒரு ஷேப் வந்துடுச்சு கரெக்டாக. இப்போ வந்ததுக்கப்புறம் சேம் வாட் வி டன் ஃபார் அ ஸ்கொயர் பீட்ஸ். ஸ்கொயர் பீட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம் அதே மாதிரி வந்து நான் இந்த 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் ரெண்டு சைடுமே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஜென்டிலாக. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐ எம் யூஸிங் மை ஸ்கேல் டு ஈவன் மை டிஸ்க் பீட்ஸ். ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டிஸ்க் பீட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் எடுத்ததுக்கப்புறமா. ஸோ அங்கங்கே கிராக்ஸ் இருக்கும், கேப்ஸ் இருக்கும். ஸோ யூஸிங் அ வாட்டர் யூஸ் பண்ணி ப்ரெஸ் இட் டுவர்ட்ஸ் வெரி ஜென்ட்லி. ஸோ இப்படி பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பீட்ஸை வந்து டேக் யுவர் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி ஹேண்ட்ஸை வந்து வச்சுட்டு ரொட்டேட் வித் யுவர் போர்ட்ஸ். இந்த மாதிரி போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் பீட்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுங்க இந்த மாதிரி லைக் வீலிங். இப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்ஸ் வந்து வரும். இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் ஸ்மூத்தனிங் பண்ணிவிட்டு இந்த சைடு ஸ்மூத் பண்ணிக்கிறேன், இந்த சைடு இன்னர் ஃபாயில். ஸோ பை திஸ் டைப் ஆஃப் டப்பாஸ் ஃபார் 2 or 3 டப்பாஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்மூத் பண்ணிட்டா டிஸ்க் பீட் இஸ் ஓவர். திஸ் இஸ் அ டிஸ்க் பீட். இப்போது ஐ எம் புட்டிங் அ நார்மல் ஹோல் ஃப்ரம் திஸ் சைட் டு திஸ் சைட். இப்போ இதில் நீங்கள் டிசைன் பண்ணுறதுனா ஈஸிலி யூ கேன் டிசைன் இட். இப்படி பண்ணிக்கலாம், வாட் எவர் த டிசைன்ஸ் யூ ப்ரிஃபேர். ஓகே, இப்படி தான் வரும் டிஸ்க் பீட்ஸ். திஸ் இஸ் த நம்பர் 1 டிசைன். இப்போது டிஸ்க்லே நம்பர் 2 டிசைன் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம்.